ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பு இயல் 7, அதாவது பருவம் 3 இயல் 1ல் இருக்கக்கூடிய புது சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய பாடங்களும், அதுக்கப்புறமா பழைய சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய பாடங்களும் தான் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக இலக்கணத்துக்கு கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இயலாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். நியூ புக்கு, ஓல்டு சமச்சீர்னு சொல்லிட்டு முனையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பாரதம் மன்றைய நாற்றங்கால். ஸோ இதோட பாடல் வரி கொடுத்துருக்காங்க. இதோட சொல்லும் பொருளும் பார்த்திங்கன்னா, மெய்யின்னா அதோட பொருள் உண்மை, தேசம்னா அதோட பொருள் நாடு. அடுத்து நூல்வெளியில் வந்துட்டு தாராபாரதி பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை பாடியது தாராபாரதி. இவரோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறுங்கிற அடைமொழியை பெற்றிருக்காரு. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நூலி வெளிச்சங்கள், இதெல்லாம் இவர் எழுதிய நூல்களாக இருக்குது. கோடிட்ட இடம் பொறுத்தளவுக்கும் தேசம் முடித்திய நூலடையன கவிஞர் குறிப்பிடும் நூல் வந்து திருக்குறளாக இருக்குது. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் வந்து காவிரியாறு. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். ஸோ இந்த இது கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. இந்த கோடிட்ட இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து பிரித்தெழுது சேர்த்தெழுத பொறுத்தளவுக்கும் நூல் ஆடைனா நூல் கூட்டல் ஆடை, எதிர்கூட்டல் ஒலிக்கனா எதிரொலிக்க. அடுத்து தமிழ்நாட்டில் காந்திங்கிற லெசன். இந்த லெசனில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா, ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு காந்தி கவர்ந்த நூலாக இருக்குது. திருக்குறளோ அவர் கவர்ந்த நூலாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ தமிழ் கையேடு எழுதியது ஜியு போப்பு. அதே மாதிரி உவே சுவாமிநாதன், ஸோ அவரை பற்றி சொல்கிறாங்க. இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு காந்தியடிகள் சொல்கிறாங்க. கோடிட்ட இடம் நினைப்புக்கு காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என விரும்பினான்னா உவே சுவாமிநாதையர். பொறுத்துக்காப்பொழுத்தளவுக்கும் இலக்கியமான நடந்தது வந்து சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர்னு குறிப்பிடுறது பாரதியார். குற்றாலம் வந்து அறிவியருக்கு. தமிழ் கையேடு எழுதியது ஜியு போப்பு. வேலுநாச்சியார் ரசனை. ஸோ இது ஹிஸ்ட்ரியிலே பார்ப்போம், இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்டை மட்டும் நான் கொடுத்துருக்கேன், அது மட்டும் படிச்சுக்கோங்க. அமைச்சர் பார்த்திங்கன்னா தாண்டவராயர். தளபதி பெரிய மருது சின்ன மருது. காளையார் கோவில் நடைபெற்ற போல முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டிருப்பார். சிவகங்கை மீட்க வந்து திண்டுக்கல் கோட்டையில் தங்கி வேலுநாச்சியார் வந்து பயிற்சி பெற்றுட்ருப்பாங்க. மருது சகோதரர் வந்து ஆண் படைப்பிரிவுக்கு தலைமையும், குயிலி வந்து பெண் படைப்பிரிவுக்கு தலைமையும் ஏற்றிருப்பாங்க. வேலுநாச்சியாரோட காலம் 1730 to 96. சிவகங்கை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயர் எடுத்து இங்கே வந்து வேலுநாச்சியார். 4 வகை சொற்கள், மொத்தம் 4 வகை சொற்கள் இருக்குது. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஸோ பெயர் சொல்லுங்கிறது ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல். எடுத்துக்காட்டு பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல். வினைச்சொல்லுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விடையை குறிக்கும் சொல், செயலை குறிக்கும் சொல். வா, போ, எழுது, விளையாடு. இடைச்சொல் பார்த்திங்கன்னா பெயர் சொல்லை வினைச்சொல்லை சார்ந்தோறும் சொல். இது தனித்து இயங்காது. உம்முனா தந்தையும் தாயும், மற்றுனா மற்றொருவர், ஐயனா திருக்குறளை. ஸோ இதான் இடைச்சொல். உரிச்சொல்லுங்கிறது தன்மையை மிகுதிப்படுத்தி இது பண்ணது. மாநகரம், சாலனா சாலச்சிறந்து. ஸோ இதில் வந்துட்டு எந்த சொல் வந்து பொருந்தாத சொல்லுன்னு கேட்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. படித்தால், ஐ, மற்று, கூ. ஸோ இது ஃபுல்லாமே வந்து இடைச்சொல்லாக இருக்கும். படித்தால், ஸோ அதுதான் வந்து வினைச்சொல். அதனால் படித்தாளுங்கிறது இது பண்ணிக்கலாம். மதுரை கால், சித்திரை, ஓடினான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஓடினானுங்கிறது வினைச்சொல், மற்றதெல்லாம் வந்துட்டு பெயர் சொல்லாக இருக்குது. அடுத்து சென்றால், வந்த, சித்திரை, நடந்து. இதில் பார்த்திங்கன்னா சித்திரை, ஏன்னா சென்றால், வந்த, நடந்து இதெல்லாம் வினைச்சொல்லாக இருக்குது. சித்திரை மட்டும் பெயர் சொல். அதுக்கப்புறமா ஃபைனலாக மா, ஐ, மற்று. மாங்கிறது பார்த்திங்கன்னா உரிச்சொல். ஸோ அதனால் வந்துட்டு மா மட்டும்தான் கரெக்டு. ஸோ மா தான் வந்து உரிச்சொல், மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இடைச்சொல். அப்போ மா வந்து பொருந்தா சொல்ல வரும்.
ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 4 வகை சொற்களில் ஒன்று மட்டும் வேறு சொல்லாக கொடுத்து மற்ற 3மே ஒரு வகை சொல்லாக கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து பத்தியை படித்து பொருள் இது பண்ணுறது. சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியது வாவே சிதம்பரனார். வஉசி சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதா வழக்கம் கொண்டிருந்தானா பாரதியாரை. வஉசி யாருடைய பாடல்கள் விரும்பி கேட்டார்னா பாரதியாரோட பாடல்கள். இவரோட பன்முகத்தன்மைனா வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர். என்ன மொழியில் புலமை பெற்றிருந்தாங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம். ஸோ இதை மேலே கொடுத்துருக்க பத்தியை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்து ஒரு ஸோ இது ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. ஒரு எந்த இடத்துல வரும், எந்த இடத்துல வரும் அப்படின்னு இருக்குது. ரெண்டுமே ஒரே மீனிங் தான், ஒன்று என்பதை குறிக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓரும். அடுத்து உயிர்மை எழுத்து சொல்லுக்கு முன் ஒரு அப்படிங்கிறது வரும். ஊர் இதில் ஊங்கிறது உயிரெழுத்து, அதனால் ஓருன்னு வருது. ஏரி முன்னாடி ஓருன்னு வரும். இதே நகரம், கடல் இதெல்லாம் உயிர்மை எழுத்தில் ஸ்டார்ட் பண்ணால் அதனால் ஒருன்னு வரும். அதே மாதிரி உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்பு அக்து வரும். அதுன்னு எழுத முடியாது, அக்துன்னு எழுதணும். உயிர்மை எழுத்து பார்த்திங்கன்னா அதுன்னு எழுதணும். அக்து இங்கே உள்ளது, அது நன்றாக உள்ளது. சரி, இதில் உள்ள பிழை நீக்க சொல்லியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு அழகியன் வராது, ஏன்னா ஆங்கிறது உயிரெழுத்து. அதனால் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது, ஏன்னா குளம் அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து. அதே மாதிரி இரவும் இதுக்கு முன்னாடி ஓர் வரணும், பகலும் இதுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற வரணும். அப்புறமா அது இல்லாதன்னு வராது, அக்தி இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அதே மாதிரி நகரத்துக்கு முன்னாடி அது அப்படின்னு தான் வரும், இல்லை அந்த வரும். இல்லைங்க, அதுன்னு எழுதிக்கோங்க, அந்தோடைய அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அது நகரத்துக்கு செல்லும் சாலை, அது ஒரு இனிய பாடல். அது ஒருன்னு வராது, ஓருன்னு வரும். அதே மாதிரி அதுன்னு வராது, அக்துன்னு வரும். ஏன்னா இங்கே பாடலை குறிக்குது, இனிய பாடல் ஈல ஸ்டார்ட் ஆகிறது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அகரவரிசை. ஸோ இது பாவரிசை கொடுத்துருக்காங்க. பழம், பாரதம், பின்னிரவு, பீலி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து, பையன், பொதுக்கூட்டம், போக்குவரத்து. கலைச்சொல் நாட்டுப்பற்று, பேட்ரியாட்டிசம், இலக்கியம், லிட்ரேச்சர், கலைக்கூடம், ஆர்ட் கேலரி, மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. அடுத்து ஓல்டு புக்கில் பார்த்திங்கன்னா இனியவை கூறல்ங்கிற திருக்குறள், இந்த அதிகாரத்தில் உள்ள திருக்குறள் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இனியவை கூறல்லேருந்து கொஷின் கேட்டே இருப்பாங்க. இன்சொல்லால் ஈரம் அலை இப்படி செம்பொருள் கண்டார்வாய் சொல். அகனமர்ந்து ஈதலின் அன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். முகத்தான் அமர்ந்திருந்து நோக்கி அகத்தாம் இன்சொல்லினதே அறம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எதிர்ச்சொல்ல கேட்கலாம், டைரெக்டாக உங்களுக்கு பொருள்கூறு கேட்கலாம், இல்லை மீனிங் கேட்கலாம், இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது எதனோட லிங்க் ஆகிருக்கு இந்த திருக்குறள்னு கேட்கலாம். துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்னா சொல்ல இருக்கு. பணிவுடையான் இன்சொல்லனாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. இங்கே அணிங்கிறது நகையை குறிக்கும், அழகுங்கிற மீனிங்களே வரும். அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். அல்லவைனா பாவம், அல்லவைக்கு ஆப்போசிட் நல்லவை. நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல். சிறுமையில் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும். மறுமைக்கு ஆப்போசிட் இன்மை, துன்பத்துக்கு ஆப்போசிட் இன்பம். இன்சொல் இனி தீன்றல் காண்பான் எவன் கொள்ளும் வன்சொல் வழக்கியது. ஸோ இன்சொல்லுக்கு ஆப்போசிட்டு வன்சொல். ஸோ இதெல்லாம் நிறைய பார்த்திங்கன்னா அதே மாதிரி வன்சொல்லுக்கான மீனிங் கடுஞ்சொல். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க. இனிய உளவாக இன்னாத கூற கனியிருப்ப காய்க்க வந்துட்டு. அடுத்து செய்யும் தொழிலே தெய்வம். இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இது மக்கள் கவிஞர்னு அழைக்கப்படுறாரு.
அடுத்து இலக்கண பகுதி. செய்யுள் வழக்கு. செய்யுளில் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய சொல் எவன் கொலோ. ஸோ இந்த மாதிரி செய்யுள் மொழிங்கிறது வந்து செய்யுளுக்காகவே ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுவாங்க. இது ஐயப்பொருளில் வரும். இதே அலப்படை அப்படிங்கிறது வந்துட்டு நீட்டி ஒழிப்பது. உப்பு உயிரலப்படை, பொய் ஒற்றலப்படை. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பால் அப்புறமா திணையை இது பண்ணி விகுதி வந்து கரெக்டாக கொடுக்கணும். சிங்கம் வந்தது, ராமன் அழுதான், பறவைகள் பாடின. ஏன்னா இங்கே வந்து பன்மையில் இருக்குது. அவன் வந்தான். அக்ரிணை உயர்திணை அக்ரிணை 2 திணை இருக்குது. மனிதர் உயர்திணை, மனிதர் அல்லாதது அக்ரிணை. வீரன், அம்மான், அடிகன், கண்ணகி இதெல்லாம் உயர்திணை. பூ, மரம், பூனை, குருவி இதெல்லாம் அக்ரிணை. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவன் அண்ணன் இதெல்லாம் ஆண் பால் குறிக்கும். அவள் அரசி பெண் பால். அவர்கள் இளைஞர்கள் பலர்பால். அது குதிரை இது ஒன்றன் பால். அவை மாடுகள் பலவின் பால். ஸோ இந்த பால் விகுதி பார்த்துக்கோங்க. அவள் வந்தாள், அவர்கள் வந்தார்கள், அது வந்தது, அவை வந்தன. அவைனா வந்தன வரும். ஸோ பலவின் பால்னால் நாள முடியும். இதே ஒன்றன் பால்னா தூள முடியும். அவன்னா வந்தான். ஸோ இதை வச்சு கேட்டே இருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அப்புறமா எதிர்ச்சொல். காய், கனி, இம்மை மறுமை, அல்லவை நல்லவை, இன்பம் துன்பம், கனவு நனவு, இரவு பகல், கருப்பு வெள்ளை, பள்ளம் மேடு, மேல் கீழ், இனிப்பு கசப்பு. அடுத்து எதிர்ப்பால். ஆண்பால் பெண்பால் கேட்குறாங்க. மாணவன் மாணவி, உழவன் உலத்தி, சிறுவன் சிறுமி, பாட்டன் பாட்டி, தோழன் தோழி, அரசன் அரசி. அடுத்து பால் பகா பெயர்கள். ஸோ இதை பிரிக்க முடியாது. குழந்தை, சிற்பி, ஏழை, அமைச்சர், பேதை, அறிவாளி, மேதை, நோயாளி. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிறமொழி சொற்களை கண்டறிந்து எழுதுகிறார். இது ஸ்டேட்மெண்ட் கேட்டு கேட்கலாம் பிறமொழி சொல் என்னென்னு. இதில் வந்து ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. தனிக்குறிலை அடுத்து ரகர ஒற்று வந்தால் அது பிறமொழி சொல்லாக இருக்கும் மேக்சிமம். அர்ஜுனன், தர்மம், நிர்வாகி, கற்பூரம், கர்மம். அடுத்து வர்ணித்து, தனிக்குறியில் அடுத்து வரக்கூடிய வர்ணம், சர்ப்பத்திணை, அர்த்தம், அர்ச்சுனன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எது வந்து பிறமொழி சொல்லுன்னு கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.